வணக்கம், கீர்த்தி ஹியர். மீண்டும் வருக. உங்களுக்குன்னு ஒரு கனவு, லட்சியம்னு என்ன வேணா இருக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் ஆசைன்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும். இதுல நீங்க நினைச்சதை சாதிக்கணும்னு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ஒரு கடினமான பாதையை கொடுத்திருக்கலாம், நிறைய இழப்புகள் கொடுத்திருக்கலாம், நிறைய வலி, போராட்டம், சோர்வு கொடுத்திருக்கலாம். பட் ரிமெம்பர், இந்த கனவு, லட்சியம், ஆசை எதுவா இருந்தாலும் நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பாசிபிள். இது சில பேருக்கு தெரியும். உங்கள் பாதை எவ்வளோ கடினமாக இருந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க. இது ஒரு ஈஸியான பயணம் கிடையாதுன்றது. இங்கே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பயங்கர கடினமான ஒரு பாதையை தாண்டி வந்திருக்கலாம், இல்லை யாருக்கும் புரியாத ஒரு வழியை நீங்கள் அனுபவித்து வந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, அதை எப்படி கடந்து வந்தீங்க? உங்களுக்கு இன்னுமே உங்க மேல சந்தேகமா இருக்கா? உங்களால முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க, எதெல்லாம் நீங்க தாண்டி வந்திருக்கீங்கன்னு எழுதி வச்சு பாருங்க. அதுவே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த டைம் அது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதை கடக்கிறதுக்கு. அதுவே இப்போ யோசிச்சு பார்த்தா அதுவே உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும். அதை நான் தாண்டி வந்துட்டேன், இப்போ எனக்கு அது ஒரு பெரிய பாரமா தெரியல. அப்போ நீங்க உங்களால அதை தாண்டி வர முடியுது. இன்னுமே நிறைய பேர் உங்களோட சில கஷ்ட சூழல்கள்ல இருந்து நீங்க வெளியே வர முயற்சியில தான் இருக்கீங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இன்னைக்கு இங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இதை கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக. So you have the strength to overcome. உங்களோட ஆசைகள், கனவுகளை நோக்கி பயணிக்கும் போதும் அதே தான். என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனை வச்சுட்டு நான் இதெல்லாம் சாதிக்கிறது, என்னோட ட்ரீம் ஆசைப்படுறதுன்றது ரொம்ப கஷ்டம், என்னால் அது முடியாது. எஸ், 100% அக்செப்டபிள். உங்களோட சூழ்நிலைகள் உங்களை விட பெட்டரா வேற யாருக்குமே புரியாது. ஆனா இன்னைக்கு இதை நீங்க கடந்து வந்திருக்கீங்க, இல்ல இன்னுமே உங்களோட சூழ்நிலைகளை நீங்க சமாளிச்சு போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்க போய் தான் நீங்க அதை பண்றீங்க. வாழ்க்கையில பிடிச்சவங்களை இழந்துட்டு, பிடிச்ச விஷயங்களை இழந்துட்டு, ஹெல்த்தை இழந்துட்டு, அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரவங்க ஏதோ ஒரு தருணத்தில் உங்களை பாசிட்டிவாக நீங்கள் வச்சுக்கணும், பாசிட்டிவாக அந்த வாழ்க்கையை நான் எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களை சுற்றி சில பேர் இருக்காங்க. உங்கள் மேலே அன்பு காட்டுற அந்த சில பேருக்காக தான் நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஆர் பீயிங் லவ்ட். இட் இஸ் ஸோ ஆப்வியஸ். உங்களுக்கே தெரியுது, உங்களை சுற்றி இருக்கிற யாரோ உங்கள் மேலே அன்பு காட்டுறாங்க, பாசம் காட்டுறாங்க, அவங்க உங்களால் சிரிக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் இந்த வாழ்க்கையை பாசிட்டிவாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க, விச் இஸ் சம்திங் ஸோ கிரேட். உங்கள் லைஃப்பில் டிசையர்ஸ், ட்ரீம்ஸை நோக்கி போகும்போது டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும், ஃபெயிலியர்ஸ் வரும், நிறைய வழிகள் வரலாம், நிறைய லெசன்ஸ் கற்றுப்பீங்க. ஒரு சில சமயம் உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம் வரும், சந்தேகங்கள் வரும். கடவுளே, ஏன் இப்படி நடக்கணும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் என் குடும்பத்துக்காக தானே உழைக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களை நான் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தானே நான் உழைக்கிறேன். நான் இந்த முயற்சியெல்லாம் யாருக்காக போடுறேன்? நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? நான் யாருக்கு என்ன தப்பா நினைச்சேன்? எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? இப்படின்னு உங்களுக்கு பல குழப்பங்கள், கோபங்கள், இது எல்லாமே வரலாம். இப்படி கஷ்டங்களை கடந்து வந்தவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், கனவு, லட்சியம், ஆசை இது எல்லாம் தான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கு. ஸோ அந்த ஆசையை விட்டுறாதீங்க. கஷ்டம், வலி, கோபம் இது எல்லாம் வரும், போகும், கடந்து போகும், அப்படியே மறைஞ்சு போகும். எல்லாருக்குள்ளேயும் நல்ல உள்ளம், பெருந்தன்மை, திறமை, முயற்சி இது எல்லாமே இன்பில்ட்டாவே டிசைன் ஆயிருக்கு. ஆனா ஒரு சில சமயங்கள் நீங்க ஏதாவது ஒரு வேலையோ இல்லை புதுசா ஏதாவது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கிரிட்டிசிசம் வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் ஏன் அப்படின்னா, யாருமே இங்க வாண்டடா ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணணும், மெனக்கெட்டு போய் நான் நெகட்டிவ் கமெண்ட் போட்டு அவங்களோட கான்ஃபிடென்ஸை நான் குறைக்கணும், அவங்கள நான் ட்ரெயின் அவுட் பண்ணணும் அப்படின்னு யாரும் பண்றதில்லை. அது எல்லாம் ஏன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, ஏன் ஒருத்தரோட கிரிட்டிக்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா, அவங்களோட சூழ்நிலைகள், அவங்க என்னென்ன கடந்து வந்தாங்க, அவங்க பார்க்குற சில விஷயங்களை அவங்களோட சிச்சுவேஷன்ஸோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எங்கேயா ஏதாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஏக்கமோ ஒரு இன்செக்யூரிட்டியோ அவங்களோட பிரதிபலிப்பாக தான் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸாவோ இல்லை கிரிட்டிசிசமாவோ எங்கேயா ஒரு இடத்துல வரும். அது உங்களை வாண்டடா ஹேட் பண்ணணுன்றது கிடையாது. ஏன்னா இங்கே முகம் தெரியாத எத்தனையோ பேர் நிறைய கிரிட்டிசிசம் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க பார்த்த விஷயங்கள், அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள், அவங்களோட சூழ்நிலைகளை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய கிரிட்டிசிசம் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாமே தலைக்கு எடுத்துக்கிறாம, இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணாமல் உங்களோட பர்பஸ் என்ன, நீங்கள் எப்படி இவ்வளோத்தையும் கடந்து வந்தீங்க, அது ஒரு சின்ன நெருடலாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்கள் மேலே கவனத்தை செலுத்துங்க. நீங்க தீர்க்கமா நம்ப வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, உங்களால முடியும். உங்களால தான் உங்களுக்கு என்ன சரி அப்படின்னு கரெக்டா புரிஞ்சு உங்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியும்.
இங்க நிறைய பேர் அவங்களோட சூழ்நிலைகள்னால கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தள்ளப்படுறாங்க. இவங்களால என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இந்த சூழ்நிலைனால என் வாழ்க்கை கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனைனால உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் வர்றது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி அதுலயே மூழ்கி இதனாலதான் என் வாழ்க்கை அப்படி போயிருச்சு அப்படின்னு தீர்க்கமா நம்பி அதுலயே அப்படியே வாழ்ந்துடுறாங்க. ரீசன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ரீசன்ஸ் சொல்றதுக்கான பெரிய பிரச்சனையே நீங்க அதுல மூழ்கி போறதுதான். அதை எப்படி மாத்தி வெளியே வரலாம்? ஓகே, அவங்களால உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இந்த சூழ்நிலையினால உங்க வாழ்க்கை கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதை எப்படி சரி பண்ணலாம்? உங்களால முடியும். உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அதை நோக்கி போக ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையை ஏன் நீங்க வேஸ்ட் பண்ணணும்? ஏன்னா பயம், புது சூழல், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட வெற்றி, நம்மளால இதை பண்ண முடியுமா, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியுமா, என்னால சக்சஸ் ரீச் ஆக முடியுமா அப்படின்னு பல கேள்விகள். பயம் உங்களை புது விஷயங்களை செய்ய விடாது. பயம் உங்களோட வெற்றிகளை உங்கள்கிட்ட இருந்து தள்ளி கொண்டு போயிடும். பயம் உங்களை ஜெயிக்க விடாது. பயம் உங்களை கொன்றும். நான் ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். அந்த கிளிப்பிங் உங்களுக்கு நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். Hey, you can do this. Believe with every step. Oh yeah! You got me, right? I still got you. Woo-hoo! Ian Lightfoot is fearless. This is amazing! Yeah, but just keep going. Don't look back. Just straight ahead. You still got the rope, right? Yeah, I got it. I am not afraid! Oh man, I can stay out here all day! Okay, but keep moving. You gotta see that hand, remember? Hey, yeah! This last step is for you! நிறைய பேரோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்களை பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கணும், அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய எஃபர்ட்ஸ் போடுறீங்க. உங்களை முழுசா தெரிஞ்சுக்கிறத விட இங்க யாருக்கு என்ன பிடிக்கும், யாருக்கு எப்படி நடந்தா பிடிக்கும்ன்றதுல அதிகமான டைம் செலவழிக்கிறீங்க. உங்க கனவுக்காக, உங்க வாழ்க்கைக்காக, உங்களுக்காக ப்ரொடக்டிவா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா? உங்க எனர்ஜி ட்ரெயின் பண்ணி உங்களை வேல்யூ பண்ணாத லூசர்ஸ்ட இருந்து நீங்க வாழ்க்கையில விலகி வரும்போது நீங்க உங்க மேல கவனம் செலுத்துவீங்க. டு லிவ் யோர் ட்ரீம்ஸ். உங்களை முழுசா புரிஞ்சு தெரிஞ்சு உங்க வாழ்க்கைக்காக, உங்க முன்னேற்றத்துக்காக நீங்க எஃபர்ட்ஸ் போடும்போது யூ பிகம் த ரைட் பர்சன். அப்போதான் வாழ்க்கையில முன்னேறவங்களோட நீங்க பயணிக்க ஆரம்பிப்பீங்க. மற்றவங்ககிட்ட இருந்து நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உருவாகும். உங்க வேல்யூ கூடும். ஒருத்தரை பார்த்து அவங்கள மாதிரியே இருக்கிற அந்த காப்பி கேட் மோட்ல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. ஏன் அப்படின்னா உங்களால ஒரு பெஸ்ட் காப்பி கேட்டா இருக்க முடியாது. ஆனா உங்களால உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா இருக்க முடியும். இங்க எல்லாரும் உங்களை அப்படி பார்க்க மாட்டாங்க. எல்லாராலையும் உங்களோட எப்பயுமே பயணிக்க முடியாது. உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா எல்லாராலையும் உங்களை விஷுவலைஸ் பண்ண முடியாது. உங்களை செதுக்குங்க. உங்க எண்ண ஓட்டம், உங்களோட நம்பிக்கையை சீரா அலைன் பண்ணுங்க. வளர்ச்சியில பங்கேற்கிறவங்க, பாசிபிலிட்டிஸ் பார்க்குறவங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஜெயிக்கணும், சாதிக்கணும், வாழணும்னு பசி இருக்கிறவங்கள உங்க வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ யூ க்ரோ டுகெதர். பொறாமை, கோபம், எதிர்ப்பு அங்க இருக்காது. எதுக்கும் காரணமோ ரீசன்ஸோ சொல்லாதவங்க, எந்த ஒரு தடை வந்தாலும் அதை உடைச்சு எரியறவங்க, எல்லாத்தையும் தொலைச்சு எல்லாம் இழந்து வாழ்க்கையை செதறி உடைஞ்சு போய் திரும்ப அதை ரீபில் பண்ணி கொண்டு வரவங்க, இவங்க எல்லாரையும் வேல்யூ பண்ணுங்க. சேர்ந்து பயணிங்க. கனவை நோக்கி ஓடி ஜெயிங்க. You will be the party winner. இங்க நிறைய தடைகளை தாண்டி, நிறைய கஷ்டங்களை, நிறைய சோகங்களை தாண்டி வாழ்றவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த வாழ்க்கையை, இந்த சந்தோஷத்தை அவங்க உருவாக்குனதுங்க. நிறைய சாதிக்கணும், பிடிச்ச மாதிரி வாழணும், ஃப்ரீடமை நோக்கி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மேல டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இப்படிதான், இதெல்லாம் தான் உங்களால முடியும், இதெல்லாம் உங்களால முடியாது அப்படின்னு வேற ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் உங்களோட ரியாலிட்டி ஆக வேண்டாம். உங்க ரியாலிட்டியை நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க நம்பின எல்லாரும் கைவிட்டாலும் பரவாயில்ல, நீங்க உங்களை நம்புங்க. என்னால முடியும்,
எனக்கு நான் இருக்கேன். எவ்வளோ கஷ்டம், இழப்பு, போராட்டம் எல்லாம் பார்த்து வந்துட்டேன், இதையும் நான் தாண்டிடுவேன் அப்படின்னு நம்புங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச், தனியா இருந்து பாருங்க, செய்யற வேலையை தனியா இண்டிவிஜுவலா செஞ்சு பாருங்க. அதுல அதிகமான ஃபோக்கஸ் போட்டு ப்ரொடக்டிவா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி உங்களுக்கே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு உயிரா நினைக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா, உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் என் உயிரை கொடுத்தாச்சும் நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு வந்து நிக்கிறீங்கல்ல, அப்போ அது எப்படி முடியுது? அப்போ எங்க போச்சு உங்க பயம்? அப்போ எங்க போச்சு உங்களோட தயக்கம்? அப்போ உங்களுக்குள்ளேயே அந்த தைரியம் இருக்கு, அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, அப்படிதானே? ஒரு மணி நேரம் உங்களுக்காக யோசிங்க. உங்களுக்கு என்னெல்லாம் திறமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்தையுமே சிறப்பா செய்யறதுக்கு என்ன வழின்னு நீங்க பார்க்க ஆரம்பிங்க. நீங்க உங்களை ஸ்ட்ராங்கா செதுக்கி உருவாக்குற அந்த உருவமா நீங்க மாறும்போது, ஒரு இண்டிவிஜுவலா நீங்க ஆகும்போது, நீங்க உங்களை உங்க லெவலுக்கு தனிமைப்படுத்திக்குவீங்க. அந்த ஆட்டு மந்தையில இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. You are no more a clown or a joker in someone else's life. நீங்க உங்களோட நெக்ஸ்ட் லெவலை நோக்கி பயணிங்க, முன்னேறிட்டே இருங்க. உங்க கூட சேர்ந்து வளரணும், உங்களை பார்த்து வளரணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் கை கொடுங்க, வழிகாட்டுங்க. Be the purpose in someone else's life. உங்களால எல்லாமே முடியும். நீங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு பவர். இந்த ப்ராசஸை நம்புங்க. நீங்க ஜெயிக்கணும், அதுவே என் ஆசை. உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேர்ந்து வளருவோம். ஜெயம் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.